இப்ப மரியாள்கிட்ட நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது அவள் பயந்தாள். இது எப்படி ஆகும்? என்ன கேட்கிறான்? நானோ புருஷனை அறியேனே. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவேன்னு சொன்ன பொழுது இது எப்படி ஆகும்? நானோ புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்ன பொழுது அன்றைய தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்தாவி உன்மேல் வரும், பரிசுத்தாவியானவர் உண்மையில் நிழலிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தாவியானவர் உண்மையில நிழலிட எப்படி ஒரு கோழி அந்த முட்டை மேல நிழலிட அல்லது அசைவாட அந்த கோழிக்குள் இருக்கிறதான அந்த ஜீவன் அப்படியே அந்த முட்டைக்குள்ள இறங்கி அந்த கோழியை போல அந்த முட்டையினுடைய சாயல் எப்படி வெளிவருதோ அதுபோல ஆவியானவர் உனக்குள்ள அசைவாட தேவன் உங்களுக்குள்ள எந்த கருவை வைத்தாரோ அந்த கருவை பெற்றெடுக்கிறதான எல்லா வல்லமையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தரப்போறார். நல்ல